எங்க ஆத்தா வந்து சுத்தமா புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை. சமைப்பாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன். எங்க பெரியமா தான் 8 பேருக்கும் சலிக்காம சமைச்சு போடுவாங்க. கூட ஆத்தா விறகடுப்புல தான் சமைக்கணும். போதுமான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்க பெரியமா வந்து சுத்தமா குளிச்சு வேர்வை இல்லாம நான் பார்த்ததே கிடையாது. எங்க ஆத்தா வந்து சுத்தமா புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை. சமைப்பாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்கள் வர முடியாது. அந்த மாதிரி பெரியமாக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பச்சிக்கும் அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அதை இங்கே ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேறு எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது? அது இங்கே பண்ணாதான் அதுக்கு மரியாதை. எங்களுக்கு ஹீரோ எங்கள் மாமா தான். இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாம்ஸு ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது, கிணத்துல குதிக்கலாம் நீங்கள்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு மேலேருந்து 20 அடியிலேருந்து குதிக்க வைக்கிறது. இங்கே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு போனால் நம்ம பெரிய ஹீரோ. ஏன்னா அங்கே யாருக்கும் இதெல்லாம் வராது. அப்படி இங்கே அத்தனை விஷயம் பண்ணுறது, இந்த லைஃப் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ சம்மர் கிளாஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறத விட ஊரில் வந்து அத்தை வீட்டுக்கும் அப்பச்சி வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் போகிறது தான் மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த படம் மறுபடியும் அதே தான் சொல்லுது. இந்த படத்தில் நான் உள்ளே வந்தது ஒரு புக்காக இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார். நான் படித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு 5 இடத்துலையாவது அழுதுருப்பேன். அந்த புக்கை படிக்கிறப்போ அதில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கண்ணால் பார்க்க முடியுது. அப்படி ஒரு எழுத்து எப்படி எழுதினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து ஆக்ஷன் படமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அற்புதமான படம் எப்போது தான் வரும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அவரோட எழுத்தில். நான் இன்னும் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்ததுனாலே இதனோட மதிப்பு இன்னும் ஜாஸ்தி தெரியுது. நான் மெய்யழகன்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த மெய்யழகன் அவரோட எழுத்து என்னால் கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுதுன்னா அதுக்கு நான் அப்பச்சி ஊருக்கு வந்தது, எங்கள் அத்தை ஊருக்கு போனது. எங்கள் அத்தை ஊருக்கு போனால் பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சுருக்கோம். எந்த நேரம் ஆனாலும் அன்றைக்கி நைட்டு அதை வந்து அவங்க கையால் சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே ஈடே இருக்காது. அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது. எல்லாம் ஃபோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம் இல்லையா, ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம இன்ட்ரோவர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டேக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வேறு. நம்ம வாழ்நாள் பூரா தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், பழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு மறுபடியும் இந்த படம் சொல்லி கொடுக்குது. அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி எல்லார் மேலேயும் பேரன்பு இருக்கிற பிரேம் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட டீமிங் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சார்னு யாருமே கூட மாட்டாங்க. பிரேமண்ணான்னு உருகுவாங்க. இவங்க என்ன தான் சேடிஸ்ட்னு சொன்னாலும் லேடிஸு பசங்க உருகுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நண்பனை, இந்த மாதிரி ஒரு திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு விஜய் சேதுபதிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லாட்டி இவர் வெளியில் வந்திருக்க மாட்டார். இவளை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும்.